வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவையான, அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட், அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கின கிரகம். அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு. காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது, ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது. ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது, கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள். அந்த தூண்டுதலின் பேரில் சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சுருவாராம். அதனால் அவர் கால் வெட்டப்படுகிறது, துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர கிரகம், தன்னை முன்னிறுத்து கொள்ளவர். அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு, தன்னை வருத்தி கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது காலை உள்ளங்காலேருந்து தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க, அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம். அதனுடைய தாக்கங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாசலில் தண்ணி இருக்கும், அதில் காலை கழுவிட்டு தான், காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளுக்குள்ளார வருவோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக நிலைகளிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார். சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால், 3ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 7ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 10ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை, 3 விதமான பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக 3, 10ங்கிற பார்வையும் உண்டு. இந்த 3 என்றால் முயற்சி, 10 என்றால் ஜீவனம். அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர். கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த 3 பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல், தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார், எனக்கு இப்போ 7.5 சனி சார் அப்படின்வான். 7.5 வருடம் ஆகும் 3 விதமான கட்டங்களை மாறுவதற்கு. எப்படி ஒரு 12 கட்டம் சைக்கிள் வரணும்னா 30 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது 29 மார்ச் 2025 அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை இரவு 9:44 சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவ் ஆகிறார். இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை, இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம், கும்பம் அப்படின்னு 2 வீடு. இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார். ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல், இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம். மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரவிருக்கிறது. சனி பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்ன என்றால், அன்றைக்கி சனிக்கிழமை, அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 சேர்ந்தது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமாவாசை. இப்படி 3 விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவ் ஆக போகிறார். உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம்.
சனிக்கிழமை அவருடைய சேம் டே. அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள், முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது. இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ தனக்கு பிடித்த நாளிலே, தன்னுடைய நாளிலே, தன்னுடைய திதியிலே, தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீதமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம ரொம்ப அட்டென்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம், அஷ்டமத்தில் சனின்னுவோம். சனி 8ஆம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி, 4ஆம் இடத்துல சார் அவர் அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான். அவர் நேராக எழுதணுன்னா சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வான். அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை இடம். 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது. சனி என்னுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடம் சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், உழைத்தால் காசு வரும், அவ்வளோதான். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா, எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம். பயப்பட வேண்டியதே இல்லை. முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன், வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி போன்று கொடுப்பாரே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுப்பார். தனகாரகன் அவர். கொடுக்கறதில் வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார். அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மகிட்ட. அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன். அதனால தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது. அவர் காகத்வாஜ விட்மகேனோ அவருடைய வாகனம் காகம். அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது. அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்ருகாரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது. அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும், ஆனால் வஸ்திரமே கருப்பு. அதனால் கருப்பு கம்பளி, கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவையேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள், எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக சேரும்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய, கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம். அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றது தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரமானது சனீஸ்வரனுக்கான காயத்ரி மந்திரம். சனீஸ்வரன் 29ஆம் தேதி மார்ச் அன்று மீன ராசியிலிருந்து நமக்கு ஆட்சி நடத்த இருக்கிறார். அப்பொழுது மீனராசியானது ரிஷபராசிக்கு 11ஆவது இடம் லாபஸ்தானம் என்ற இடத்தை கொண்டது. மீனராசிக்குள்ளரே பூரட்டாதி என்ற நட்சத்திர பாதத்தில் நுழைந்து உத்திரட்டாதி ரேவதி என்ற நட்சத்திரங்களை கடந்து வரக்கூடியவர் 7.5 சனி என்ற பாவத்தை எடுக்கப் போகிறார். அப்படின்னா 3 வருஷத்துக்கான கண்டினியூஷன் அப்படி ஸ்பெல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். 2.5 அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் நமக்கு கண்டினியூஸாக சனியோடைய எஃபெக்ட் இருக்கும் ரிஷபராசிக்கு. அப்போது வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். அதுக்காக பயப்படணுமா அப்படின்னா பயம் கொள்ள தேவையில்லை. ஏன்னாக்க இப்போ தான் மேஷராசிக்கானவர்கள் பயப்படணும், கும்பராசிக்கானவர்கள் பயப்படணும். ஏன்னா அது விட்டுட்டு போகிறாரு,
திருப்பி வந்து அதிசாரத்தில் வரமாட்டாரான்னு ஒரு செக் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போவுமே ஸ்பில் ஓவர்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்பில் ஓவர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துடும். இப்போது மேஷத்தை கடந்து தான் நமக்கு வர வேண்டும். அப்போ நீச்சத்தை கடந்து உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனியானவர் ஒரு மூமெண்ட் கொடுப்பார். ஒரு மேஷ ராசி கிராஸ் பண்ணி வரும்போது உங்கள் ராசிக்குள்ளார இப்போ இருக்கிறது குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரப்படி. அந்த கோச்சாரப்படியான குரு மே மாதம் பெயர்வார். அங்கேருந்து மே பெயர்ச்சி இருக்கு. அப்படி குரு தன் இடத்துலேருந்து பெயரும்போது, அதாவது உங்கள்கிட்ட இப்போ ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அமினிஷியா ஸ்டேஜில் இருக்கேன். நான் யார், என் பேர் என்ன, என்னுடைய நிலைமை என்ன, நான் இவனுக்கு குழப்பம் இவ்வளோ வருது, எப்போ குழப்பத்தில் தீருது, இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா நேயர்களே? உங்களுக்கு லாபம் வரப்போகிறது, தனம் வரப்போகிறது. ஏனென்றால் 11வது இடத்திலே சனி நுழைந்து விட்டார் உங்களுக்கு. அப்படின்னும்போது சனி 11வது இடத்துல தனத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்மக்கிட்ட எவிடன்ஸ் ப்ரூஃபாக நம்மளுடைய ரிஷிகள் சொன்ன நோட்ஸ் இருக்குது. அதனால் 11வது இடம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் லாபத்தை கொடுக்குன்னா, உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிற தாரக மந்திரம் கொடுத்தவர் எல்லாருக்கும் லாபம் உண்டு. விவசாயத்தை தொழிலாக வைத்தவர்களுக்கு லாபம் உண்டு. யாரெல்லாம் ஒரு விஷயத்தை எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து சொல்லணும்னு ஒரு கூட்டு முயற்சிகளாக ஜனங்களை சேர்த்து வைத்திருக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. யாரெல்லாம் தன்னுடைய தொழிலிலே உபரி வேலையாக நிறைய கூட்டங்களிலே எக்ஸ்க்ளூசிவ்லி பெண்களையும் நிறைய வச்சிருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அவங்களுக்கு லாபம் உண்டு. இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைகளிலே இருக்காங்க இல்லையா, அவங்களை சேர்ந்தவங்களுக்கும் லாபம் உண்டு. இப்படி லாபத்தை நிறைய பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட் எதில் இருக்குன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சினால் வரும். எப்படி அவ்வளோ அறுதிட்டு சொல்லுகிறீர்கள், எப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, குரு அப்படின்னு உங்களுக்கு லக்னத்தில் இப்போ அமைந்திருக்கிற ராசியில் இருக்கிறார் இல்லையா, அவர் நட்சத்திரக்காரங்களாக பார்க்கும்போது பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பார். சனீஸ்வரனானவர் தன்னுடைய பெயர்ச்சியின் போது முதலில் தொடுவது பூரட்டாதி. ஏற்கனவே இருக்கிறதும் பூரட்டாதியில் தான் இருக்கார். பூரட்டாதி 4ஆம் பாதத்தை தொட்டு தான் உள்ள மீன ராசிக்குள்ளே வர முடியும். அப்போ பூரட்டாதிங்கிறது குபேரனுடைய அதிதேவதை. அடுத்தது உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தை தொடுவார். அதனுடைய அதிதேவதை காமதேனு. அடுத்தது ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்தை தொடுவார். அதிதேவதை நேராக சனீஸ்வரனே. அப்போது தன்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர், நான் என் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், கொஞ்சம் எல்லா ஸ்பீடும் கம்மி பண்ணிவிடுவேனா இல்லையா, கொஞ்சம் ஆராம்சே போவேன், மனசில் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் போவேன். அப்படிங்கிறனால அவ்வளவும் லாபத்தை கொடுப்பார். அதுவும் ஸ்தானம் வந்து லாபஸ்தானம். இங்கேருந்து அமர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால முதலிலே ஃபஸ்ட்டு அங்கே அமர்ந்த இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார். அந்த 3ஆம் பார்வை தனகார்வன் பார்வையாக இருப்பதனாலே லாபத்தை கொஞ்சம் கொடுக்கும். மனசில் இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும். 29 மார்ச்லேருந்து கொஞ்சம் மே வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் தீரும். அடுத்தது அவர் அங்கேருந்து மிதுனத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் குரு. இந்த காலகட்டங்களிலே இந்த சனியுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்குள்ளே தான் அமையும். அப்போது லக்னக்காரனுக்கான பெனிஃபிட்டை கொடுத்துரும். அப்போது ஃப்ரம் மே 19, 2025 உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு ஜாக்பாட் இயர்னே சொல்லலாம். அப்போது நல்ல நல்ல காரகத்துவங்களை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது அப்படின்னு கிளியராக எடுத்துக்கலாம். இப்போ சனி நல்லவர், தனம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு உழைப்பினால் உயர்வதற்கான அத்தனை உன்னதமான வழியும் செய்து கொடுப்பவர் சனீஸ்வரன். அதனால்தான் ஈஸ்வர பட்டம் உண்டு. மெரிட் பண்ணி
நல்லதுக்கெல்லாம் கரெக்டாக எஃபெக்டிவான பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் சனீஸ்வர கிரகம். அப்போ செய்யக்கூடிய காரியங்கள் என்னது, நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். நல்ல காரியங்கள் மட்டும்தான் பண்ணுவேன். எதெல்லாம் எனக்கு மனதுக்கு கெடுதல்னு படுறதோ அதை பண்ண மாட்டேன். காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வது, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்து கொள்வது சனிக்கு பிடித்தமான ஒன்று. எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் பிளான் பண்ணதை கூட்டு முயற்சிகளாக ஜனங்களோடு சேர்த்து பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயந்தான் கரெக்டான ட்ரிக் ஆஃப் சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியில் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களை அந்த நாட்களிலும் அந்த மாதங்களையும் அந்த வருடங்களையும் ஈஸியாக பிளான் பண்ணிடலாம், அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகலாம். சனீஸ்வரனுக்கு பிடித்தது இந்த உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லுவோம்ல, மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் லாபம் ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வாரத்துலேயோ மாதத்துலேயோ ஒரு சைக்கிளிக்காக போய் இவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை அவங்களை செஞ்சு கொடுங்க. முடிந்தால் அவர்களுக்கு கருப்பு நிறத்திலே துணிகளோ கம்பளிகளோ போர்வையோ எது முடியுமோ அதை வாங்கி தானமாக கொடுங்கள். இதை செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பலன் ரெட்டிப்பாகும். ஏற்கனவே லாபம் வரும்னு சொன்னேன், ரெட்டிப்பாகணும். எதுவுமே மல்டிஃபோல்டில் வரும். நாங்கள் 100 ரூபா வேணாம், லட்ச ரூபா வேணும், லட்ச ரூபா வேணாம், கோடி வேணும்லாம் கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி மல்டிபிள் ஆகணும்னா நான் எது கொடுக்கிறேனோ அது எனக்கு திரும்பி வரும்னு ஒரு வேத வசனம் உண்டு. அப்போ நல்ல விஷயங்களாக நான் செய்யும்போது எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக சனீஸ்வரன் கொடுத்துருவார். ஏன்னா இவருக்கு அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப உண்டு. அதனால் கரெக்டாக நேர்மையாக நடந்து கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு உன்னதமான நிலையை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்க சிவனை பிரார்த்தித்து கொண்டு முடிவடைகிறேன். வாழ்க வளர்த்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.